ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Mr.Jabastin. லாஸ்ட்டாக 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் கொடுத்துருந்தீங்க. ஸோ இது வந்து இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டு இனிமேல் ஒவ்வொரு வீக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வருஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆடியன்ஸ்னா என்ன, லுக்கலைக் ஆடியன்ஸ்னா என்ன, விச் மீன்ஸ் ரெண்டுமே சேம் தான். இதோட கான்செப்ட் என்ன, இது ரெண்டு பற்றியும் தெரிஞ்சிக்காம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறது ரொம்ப தப்பு. இதை லாஸ்ட்டில் போய் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பற்றி தெரியாமல் நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணுறது உண்மையிலே லாஸ்ட்டில் போய் முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய கெயின் இருக்காது. ஸோ அது எப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் லுக் லைக் சிமிலர் டு ஆடியன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு ஆட்டோமேஷனாக நமக்கு தராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு சலூன் ஷாப் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணி அவங்களோட ஷாப்ஸ்க்கு கஸ்டமர்ஸை கொண்டு வரது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. முடிஞ்சால் அந்த வீடியோ முடிஞ்சு செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அந்த வீடியோ பார்த்தா நமக்கு புரியும். ஸோ அதில் கேம்பெயின் ரன் பண்ணும்போது டார்கெட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. மென்ஸாக இருக்கணும், மென்ஸில் இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப் மாதிரி இருக்கணும், இந்த லொக்கேஷனில் இருக்கணும், இந்த மாதிரி நிறையா வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்து ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் ரன் பண்ண இதை கூகுள் ஆட்ஸும் நம்ம ரன் பண்ணலாம். இதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா சேல்ஸ் பண்ணுற ஒரு கான்செப்டில் பார்த்தோம், நம்ம சேனலே போட்டிருக்கோம். பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்து தான் வந்து லீட்ஸ் அதுக்கடுத்து கன்வர்ஷனாக மாறுவாங்க. ஏன்னா ஒரு கடைக்கு ஒரு 100 பேர் ஆகணும், 100 பேருமே வந்து 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு ரோட்ல நடந்து போகும்போது 10% ஆஃப் பீப்புள் அந்த கடையை பார்த்து உள்ள வருவாங்க. அதில் ஒரு 2% மக்கள் தான் உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, விண்டோ ஷாப்பர் மாதிரி இல்லாமல். ஸோ இப்போ என்னன்னா என்னோட வெப்சைட்டில் வர ஒவ்வொரு ஆடியன்ஸுமே வந்து ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த டூலை வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன். கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்குது. அனலிட்டிக்ஸையும் கூகுள் ஆட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ இது ஏன் லிங்க் பண்ணி வைக்கிறேன்னா, எனக்கு வந்து பிக்சலில் வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ், இவங்களாம் ஆட் டு கார்ட் ஆடியன்ஸு, இவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் வந்து பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போயிருக்காங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டு காட்டும். எப்படின்னா நான் ப்ராப்பராக அந்த டூலில் சிங்க் பண்ணதால எனக்கு எல்லா டேட்டாஸும் கொடுக்கும். கூகுள் ஆட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மேனேஜர் போய் பார்க்கும்போது எனக்கு இவங்களாம் வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ்னு காட்டும். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் யூஆர்எல் பேஸ் பண்ணி கூட நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சரி, இப்போ லுக்கலைக் ஆடியன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செக்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆட் டு கார்ட் ஆடியன்ஸு, இன்னமும் இன்டெப்த்தாக போயிட்டு நீங்கள் அமேசான்லாம் பார்த்துக்கிட்டு தெரியும். அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கிச்சன் ஆக்சரிஸ் பேஜில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கேன். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் கூகுளில், யூடியூப் எல்லாமே ஃப்ளாட் 20% ஆஃபர் ஆன் கிச்சன் கேட்ஜெட்ஸ், கிராப் இட் சூன் அந்த மாதிரி ஒரு ஆட் வரும். ஸோ அது எப்படி டார்கெட்டாக அந்த மாதிரி உங்களோட நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்து கிச்சன் ஆக்சரிஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா பர்டிகுலராக அமேசானில் நிறைய வெப் பேஜஸ் இருக்கும். நீங்கள் இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா அமேசான்.inன்றது ஒரு ஹோம் பேஜ். நீங்கள் கிச்சன் ஆக்சரிஸ் பேஜுக்குள்ள போனீங்கன்னா கிச்சன் ஆக்சரிஸ்னு யூஆர்எல் இருக்கும். மொபைல் ஆக்சரிஸ் போனால் மொபைல் ஆக்சரிஸ் இருக்கும். லேப்டாப்ல தனித்தனி யூஆர்எல் பேஸில் வெப் பேஜஸ் நிறைய பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன் ஆக்சரிஸ் அந்த யூஆர்எல் பேஜுக்குள்ளே வந்த விசிட்டர்ஸை மட்டும் ப்ராப்பராக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் கூகுளுக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு கிச்சன் ஆக்சரிஸ் அந்த யூஆர்எல் பேஜுக்கு வந்து வெப்சைட் விசிட்டர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே சார், இப்போ எந்த இடத்துல லுக்கலைக் ஆடியன்ஸும் சிமிலர் டு ஆடியன்ஸும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட தான். இவரோட வெப்சைட் விசிட்டர்ஸை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம் கூகுள் ஆடியன்ஸ் மேனேஜரில். கிட்டத்தட்ட வெப்சைட் விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 290 1.1K அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கூட பார்க்கலாம், டிஸ்பிளே கேம்பெயினுக்கு வந்து மேக்ஸிமம் 650 பேர் தான் எலிஜிபிள், யூடியூப் கேம்பெயினுக்கு 1100. பட் ஆனால் இதை வச்சு ஒரு சிமிலர் டு ஆடியன்ஸ் அப்படின்ட்டு அதுவாக கிரியேட் ஆயிடுச்சு. சிமிலர் டு ஆல் விசிட்டர்ஸ் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 46K to 800K வரைக்கும் செக்மெண்ட் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணாமல் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை நான் வந்து பிராண்ட் அவேர்னஸ் ஆடியன்ஸாக கன்சிடர் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு 1100 மெம்பர்ஸோட பிஹேவியர், அவங்களோட ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன், அப்போ அவங்க எதை வச்சு தேடுறாங்க, என்ன பொருளை தேடுறாங்க, எதை எதிர்பார்க்குறாங்கன்றது கூகுளே அசியூம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து பெருசாக கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க.
ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் அப்படின்னு என்னோட கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து பிக்சல் மூலிமா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல 18,800 ஆடியன்ஸ் வந்து 22,100 ஆடியன்ஸ் வரைக்கும் சேவ் ஆயிருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, ஒரு சம்வாட் ஒரு ஃபாலோவராக மாறினவங்க, ஏதோ ஒன்று விஷயத்துல இந்த அவங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே 18,800 வந்து 22,100 ஆடியன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் பேஜ் கிட்ட நான் ஒரு லுக்கலைக் ஆடியன்ஸ், அதாவது என்னோட ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் மாதிரியே ஒரு இருக்கிற ஒரு ஆடியன்ஸை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்கன்ட்டு அவங்க கிரியேட் பண்ணோனையும் கிட்டத்தட்ட 46 லேக்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது என்னன்னா, நான் புதுசாக ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாமல் இந்த 46 லேக்ஸ் மேலே இருக்க ஆடியன்ஸில் எனக்கு பிடிச்ச லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் எல்லாமே என்னோட அந்த பர்டிகுலர் பேஜோட ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ஜெண்டர் வைஸ் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த லொக்கேஷன் இருக்காங்க, இவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க, இவங்களோட பர்ச்சேசிங் பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும், ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி போஸ்ட்ல ரெகுலரா பாக்குறவங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸை வந்து லுக்கலைக் ஆடியன்ஸும் சிமிலர் ஆடியன்ஸும் கிரியேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயினையும் எஃபெக்டிவாக ரன் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணி புது புது ஆடியன்ஸை அவங்க தேடிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு மாசமும் அதுக்குன்னே ஒரு தனிப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கணும். ஆனால் இப்போ வந்து கூகுள் ஆட்ஸுக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் யூஆர்எல் பேஜுக்கு வந்து பிஸ்னஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ண அப்படின்ட்டு கூகுள்கிட்டையும் ஃபேஸ்புக் பிக்சலுக்கும் ஆர்டர் போட்டேன். விச் மீன்ஸ் நான் சொல்கிறேன் புரியுதுக்கா, அது மாதிரி சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து இதுக்கு இதே மாதிரி வெப்பேஜஸில் வந்த ஆடியன்ஸு எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, அமேசானில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும்ல சார், அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி தெரியும்னு என்ன அர்த்தம்னா, இப்போ அமேசானில் மட்டும்தான் கிச்சன் ஆக்சரிஸ் செல் பண்ணுறாங்களே, அமேசான் மாதிரியே நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஐ மீன்ஸ் கிச்சன் ஆக்சரிஸ் மட்டுமே கூட நீச்சாக டெவலப் பண்ணுற செல் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் கிச்சன் ஆக்சரிஸ் இருக்குது, மீஷோலையும் கிச்சன் ஆக்சரிஸ் இருக்குது. ஸோ கூகுளும் சரி ஃபேஸ்புக்கும் எப்படி அதை அசியூம் பண்ணுதுன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் விமன் வந்து பார்க்குறாங்க, அந்த அமேசானில் போய் கிச்சன் ஆக்சரிஸ் பேஜை பார்க்குறாங்க, ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு லைக் போட்டு போயிடுறாங்க, ஐ மீன் ஆட் கார்டு கொடுத்து போயிடுறாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு 1000-2000 பேர்கிட்ட அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்குள்ளே மட்டும் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. நீ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பர்டிகுலர் பேஜ் ஆடியன்ஸ் மாதிரி என்கிட்ட இன்னொரு ஆடியன்ஸ் இருக்குது. அது எங்கேருந்து ஃபெச் பண்ணோன்னா, கூகுளுக்கு வந்து எல்லா டேட்டாவும் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கான ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜருக்கும் எல்லா டேட்டாஸும் இருக்கும். ஸோ இப்போ உங்களோட பர்டிகுலர் வெப் பேஜுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் வந்து நான் மற்ற வெப்சைட்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். கூகுள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளா டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டெவலப் பண்ணுறது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து அடுத்தடுத்த ஆடியன்ஸை பிடிச்சிடலாம், ஓகேவா? இதே மைண்ட் செட்டில் கிச்சன் ஆக்சரிஸ் வாங்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்க ஆடியன்ஸை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போ வந்து மம்மா எர்த்துன்ற வெப்சைட் இருக்குது, அதில் எல்லா விதமான காஸ்மெட்டிக்ஸும் கிடைக்குது, உங்களுக்கு தெரியும். ஹேர் ஆயிலுக்கு, ஷாம்பூஸ்க்கு, அப்புறம் ஜெல்லுக்கு, பாடி ஃபோமுக்கு, இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெப் பேஜஸ் வச்சு அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இப்போ நான் வந்து எனக்கு நல்ல ஃபேஸ் வாஷ் வேணும்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அந்த ஃபேஸ் வாஷ் இருக்க யூஆர்எல் மட்டும் சர்ச் பண்ணுறேன். என்னைய மாதிரியே ஒரு 10,000+ மென்ஸ் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் பேஜுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ கூகுள் என்ன பண்ணா, இதே மாதிரி ஐ மீன் உங்களோட ஆடியன்ஸ் மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன். அவங்க எப்படி அதை கூகுள் வந்து ஃபெச் பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வச்சு இப்போ அந்த வெப் பேஜுக்குள்ளே போகிறவங்க யார், நான் 99% மென்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபேஸ் வாஷில் வந்து இந்த மாதிரி மென்ஸ் ஃபேஸ் வாஷ் கேட்டகரியில் இல்லை ஃபேஸ் வாஷ்னு வச்சுக்கோங்களேன், 99% ஃபேஸ் வாஷ் செய்கிறவங்க மட்டும் தான் அந்த பேஜுக்குள்ளே போகிறாங்க, இந்த ஏஜ் குரூப்ஸ் உள்ளவங்க தான் போகிறாங்க, அப்புறம் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணவங்கலாம் போகிறாங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது வந்து மம்மா எர்த்துன்ற ஒரு ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஆடியன்ஸ் மற்ற வெப்சைட்டில் சர்ச் பண்ணவங்களோட லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டான்னு கேட்கும். ஸோ இது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து 10,000 ஆடியன்ஸ் எனக்கு வந்துட்டாங்க மம்மா எர்த்தில், அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்துட்டாங்க, அவங்க ரீடார்கெட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மந்த் ஓகே, நெக்ஸ்ட் மந்த் திருப்பி நான் உட்காந்து பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, எல்லாருக்குமே வந்து காமனா. இப்போ எனக்கு வந்து எல்லா ஆடியன்ஸும் வேண்டாம், இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இந்த பேனர் ஆட்ஸோ இந்த வீடியோ ஆட்ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜஸை காட்டி எனக்கு டிராஃபிக் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் ஆட்ஸ்லையும் சோஷியல் மீடியா ஆட்ஸ் மேனேஜரையும் நம்ம போடும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு சேல்ஸ் பண்ண கான்செப்டில் பிராண்ட் அவேர்னஸ்லேருந்து லீட்ஸாகவே நமக்கு டக்குன்னு நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம லுக்கலைஸ் ஆடியன்ஸுக்கும் அந்த சிமிலர் டு ஆடியன்ஸை வச்சு நம்ம வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கான ஒரு பெனிஃபிட். ஸோ இது என்னன்னா, நிறைய இடத்துல வந்து சொல்கிறதே கிடையாது, பிளைண்டாக கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க, பிராண்ட் அவேர்னஸ் ரீடார்கெட்டிங், பிராண்ட் அவேர்னஸ் ரீடார்கெட்டிங். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஆடியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு 30,000 ஆடியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா, 30,000 ஆடியன்ஸும் 40,000 ஆடியன்ஸும்
அவங்களே நம்ம வேஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்க செக்மெண்ட் பண்ணுங்க, இந்த பேஜ் வந்தவங்க இந்த தனி இது தனி இது தனி செக்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து லுக்கலைட்ஸ் ஆடியன்ஸாக நம்ம அவங்கள மாதிரியே பிஹேவியர் இருக்க ஆடியன்ஸையும் நம்ம சேவ் பண்ணி திருப்பி அவங்க வேறு புது ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து தேடாமல் ஈஸியாக வந்து ஒரு நமக்கு ஆடியன்ஸை பிடிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட். இதை இன்னமும் ப்ரீஃபாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பத்தில் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரே ஒரு வீடியோவில் இங்கே யாருமே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.